தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள கோயில்களில் குடமுழுக்கு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. சென்னையை அடுத்த கொட்டிவாக்கம் பகுதியில் உள்ள முத்துமாரியம்மன் கோயிலில் குடமுழுக்கு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. கடந்த 12ஆம் தேதி தொடங்கிய விழாவில் யாகசாலை பூஜையும் கணபதி ஹோமம், லட்சுமி ஹோமம் நடத்தப்பட்டது. இந்நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியில் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க குடமுழுக்கு செய்யப்பட்டது. வேலூர் மாவட்டம் சேன்பாக்கத்தில் உள்ள சுயம்பு செல்வ விநாயகர் கோயில் 15 ஆண்டுகளுக்கு பின்னர் குடமுழுக்கு விழா நடைபெற்றது. முன்னதாக புண்ணிய நதிகளிலிருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீர் கலசங்கள் யாகசாலையில் வைத்து பூஜை செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மேளதாளங்கள் முழங்க கலசங்கள் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு கோயில் கோபுரத்தின் மீது ஊற்றப்பட்டு குடமுழுக்கு நடத்தப்பட்டது. ஈரோடு மாவட்டம் பெரியதூட்டிப்பாளையத்தில் உள்ள விநாயகர் மற்றும் மகா மாரியம்மன் கோயிலில் நடைபெற்ற குடமுழுக்கு விழாவில் திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். முன்னதாக கணபதி பூஜை, யாக பூஜை, கும்ப அலங்காரம் என நாள்தோறும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வந்தது. இந்நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்வான குடமுழுக்கு நடத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சுவாமிகளுக்கு சிறப்பு பூஜைகளும் மகா தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் திருவிடைக்கழியில் உள்ள பாலசுப்பிரமணிய சுவாமி கோயிலில் கடந்த 2022ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட கோயில் திருப்பணிகள் நிறைவடைந்து குடமுழுக்கு நடத்தப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.